ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோடக் பேங்க்கோட ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை எப்படி மொபைல்லையே வீட்டில் இருந்துக்கிட்டே ஓப்பன் பண்ணுறது, அதுவும் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணுறது எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கோடக் பேங்க் எதுக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற சில இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வெறும் 1 மினிட்ல நான் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இதோட ஃபீச்சர்ஸ் சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். எந்த அமௌண்ட்டும் நீங்கள் வச்சுருக்கணும்னு அவசியமே கிடையாது. ₹0 பல வருஷமாக வச்சுருந்தா கூட எந்த சார்ஜஸும் வந்து உங்களுக்கு போட மாட்டாங்க. அண்ட் இன்ஸ்டன்ட் ஓப்பனிங், அதாவது நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடிச்சிடலாம். அது எப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம். அண்ட் டெபிட் கார்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெர்ச்சுவல் டெபிட் கார்டு தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். இதில் வந்துட்டு நீங்கள் எந்த பேமெண்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் ஏர்னிங்ஸ், இதில் வந்து சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா டிப்பிக்கலி உங்களுக்கு வந்து 2.5% per annum இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது குவார்ட்டர்லி வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணிடுவாங்க. ஒரு குவார்ட்டருக்கும் உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, எலிஜிபிலிட்டி அண்ட் டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 18 வயசுக்கு மேலே இருந்தால் யார் வேணால் ஓப்பன் பண்ணலாம். கண்டிப்பாக இந்தியனாக இருக்கணும். அண்ட் நியூ கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கக்கூடாது. அது முக்கியமான விஷயம். டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு ரெண்டுமே இருந்தால் போதுமானது தான். வேறு எதுவுமே தேவை கிடையாது. அண்ட் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மினிமம் பேலன்ஸ்க்கு எதுவுமே தேவையில்லை. வெர்ச்சுவல் டெபிட் கார்டுக்கும் ஃப்ரீ தான். அண்ட் ஃபிசிக்கலாக நீங்கள் டெபிட் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா ₹300 நீங்கள் வந்து பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இது ஆப்ஷனலாக வேணும்னா வாங்கிக்கலாம், என்ன வேணாம். ஓகேவா? செக் புக் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லீஃபுக்கு ₹500 வந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இது ஃபுல் கேவைசி பண்ணவங்களுக்கு மட்டும்தான். அண்ட் கேஷ் டெபாசிட் பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ச்சில் 1 ஃப்ரீ ட்ரான்சாக்ஷன் பெர் மந்த் அப் டு 10K. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற ஒரு ₹1000 பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் டெபாசிட்டுக்கு ₹4.5 வந்து சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்து எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை பார்ப்போம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. பின்கோடு, உங்கள் பின்கோடை என்ட்ரு பண்ணி ஓப்பன் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல சாரி வி ஆர் கரண்ட்லி அன்அவைல் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட பக்கத்து அட்ரஸ், அதாவது இந்த ஊர் இல்லாமல் பக்கத்து ஊரோட அட்ரஸை நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அந்த ஊரில் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து காட்டும். ஓகேவா? அந்த ஊர் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி கொடுப்பேன். அங்கேயும் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி கொடுப்பேன். ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நம்ம வந்து வேறு அதாவது பக்கத்தில், நம்ம ஊர் பக்கத்தில் சுற்றி இருக்க ஊரில் எது வேணால் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா எப்போ இருந்தாலும் நம்ம டக்குன்னு வண்டி எடுத்து போயிடலாம்ல. ஸோ அதுக்காண்டி தான் நியர்பை லொக்கேஷனில் முடிஞ்சளவு கொடுத்து பார்க்குறேன். அதுலேயுமே கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நாளை பின்ன ஏதாவது ட்ரான்சாக்ஷனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன். அப்பயும் போகணும் அப்படி பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நான் வந்து ஜிமெயில் ஐடிக்கு ஓடிபி வந்திருக்கு. அந்த ஜிமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிடலாம். ஓடிபி என்ட்ரு பண்ணியாச்சு. பேன் நம்பர், ஆதார் நம்பர் 2 என்ட்ரு பண்ணிடலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே டிக் பாக்ஸையும் வந்து டிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே, இந்த ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்குது. ரெண்டையும் கரெக்டாக வந்து பார்த்துக்குங்க. முக்கியமான விஷயம், ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணுறோன்னு. இப்போ நான் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துச்சு. ஸோ அதை நான் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிட்டேன்னா நமக்கு வந்து லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்குறாங்க. லொக்கேஷன் ஆக்சஸ் கொடுங்க. இதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங்கில் நான் சொல்லி இப்போலாம் ப்ரோ அப்படின்னா வந்து லொக்கேஷன் வந்து நம்ம இங்கே தான் இருக்கோம், ஆனால் நான் கொடுத்தது பக்கத்து ஊர் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கவலையே கிடையாது. நமக்கு தேவை அந்த லொக்கேஷனுக்கு ஒரு பேங்க் இருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் நம்ம 2-3 ஊர் தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ வந்து நம்மளோட ஆக்குபேஷன் வந்து கொடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ பேன் டீட்டெயில் இதெல்லாம் கரெக்டாக வந்து ஃபெச் ஆகி வந்துடும். அப்புறம் மந்த்லி சேலரி, இன்கம் எவ்வளோ அப்படிங்கிற கேட்குறாங்க. ஸோ அதையும் வந்து கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக அக்யூரேட்டாக இருக்கணுமானா அந்தளவுக்கு இல்லை, ஆவரேஜாக கொடுத்தா போதும். ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படி தான். ஸோ மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் கொடுத்துருங்க. மதர்ஸ் மெய்டன் நேம் கொடுத்துருங்க. அப்புறம் ஆக்குபேஷன் என்ன அப்புறங்கிறதெல்லாம் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆதார் கார்டில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபெச் ஆகி வரும். அந்த அட்ரஸில் தான் நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்குறாங்க. அந்த அட்ரஸில் தான் இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, அப்படியே விட்டுருங்க.
இல்லை நான் அந்த அட்ரஸில் வந்து கிடையாது, ஆதார் கார்டில் அட்ரஸ் வந்து வேறு, இப்போ நான் இருக்க அட்ரஸ் வந்து வேறு அப்படின்னா அது என்ன அட்ரஸ் அப்படிங்கிறத கீழே வந்து டைப் பண்ணிடுங்க. இது எதுக்காக அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஃபுல் கேவைசி வந்து நீங்கள் உங்களோட லொக்கேஷனுக்கு வர வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு ஏஜென்ட் வருவாங்க, அவங்களே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதாவது ஃபைனல் ஸ்டெப்பு. இல்லை அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டு கிட்டு, டெபிட் கார்டு இது மாதிரி ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கு வரும். இதுக்காக தான் நம்ம வந்து அட்ரஸ் கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபிசிக்கல் பேன் கார்டு எடுத்து வச்சுக்கணும், சிக்னேச்சர் ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து வச்சுக்கணும், ஒரு பேனாக ஒரு ஒயிட் பேப்பரு பேன் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கேவைசி கொடுத்தோடனே இந்த இதுக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட பேன் கார்டை வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட போகிறோம். சென்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த ப்ராசஸில் அவங்க பார்த்துக்குவாங்க, சரியா, இந்த அக்கௌண்ட் இவங்க தான் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. இந்த பேன் கார்டும் நீங்கள் வீடியோ கேவைசி பண்ணும்போதும் அந்த பேன் கார்டும் சேம் ஆகணும். ஸோ நான் செல்ஃபியும் சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சிக்னேச்சர் கேட்குறாங்க. சிக்னேச்சர் இது 3மே நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும். ஏன்னா அக்கௌண்ட்டு அந்த டைம்லேயும் நம்ம சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும், லைவாக போட சொல்லுவாங்க வீடியோ காலில். சரி, ஃபோட்டோ எடுத்து நம்ம வந்து சப்மிட் பண்ணிடலாம். ஓகே, 3மே சப்மிட் பண்ணியாச்சு. நாமினி ஆட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நாமினி ஆட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவங்களோட ரிலேஷன்ஷிப் நாமினி உங்களுக்கு யார், அம்மாவா அப்பாவா அண்ணனா தம்பியா அப்படிங்கிறத கேட்பாங்க, அது கொடுத்துங்க. ஸோ உங்கள் வீட்டில் தானே இருப்பாங்க, சேம் அட்ரஸ் தான், அப்போ ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ தான் முக்கியமான விஷயம், அக்கௌண்ட் டைப்பை சூஸ் பண்ணணும். இதில் 2 அக்கௌண்ட் டைப் இருக்குது. ஸ்டார்டிங்கில் சொன்னது தான் 811 கிளாசிக், 811 சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட்டு. இனிஷியல் ஃபண்டிங் இப்போ நம்ம 1000 ரூபா வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அக்கௌண்ட்டுக்கு, ஓகேவா. அதே அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம 5000 ரூபா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டு தான் எனக்கு தேவை. ஜஸ்ட்டு ஒரு மினிமம் பேலன்ஸ் இல்லாமல் ஒரு அக்கௌண்ட் வந்து வேணும், அவ்வளோதான். அதனால தான் நான் இந்த அக்கௌண்ட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். 1000 ரூபா கொடுத்துட்டு சும்மா ஓப்பன் பண்ணிக்குவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்குவேன். இது போனால் அப்படின்னா நான் வந்து சிங்கிள் ட்ரான்சாக்ஷன் மாதம் நான் பண்ண வேண்டியது இருக்கும். அது போக இல்லாமல் வருஷத்துக்கு ஒருக்கா நான் 400 ரூபா கொடுத்து இந்த அக்கௌண்ட்டை வேறு ரினியூ பண்ணணும். அதெல்லாம் தலைவலி. அது மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோமா, ட்ரான்சாக்ஷன் பண்ணோமா அப்படின்னு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 1000 ரூபா அக்கௌண்ட்டு இதவே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 1000 ரூபாயை நான் திருப்பி எடுத்துடுவேன். இப்போ நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரம் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கூகுள் பேயில் லிங்க் ஆகிட்டு அப்படியே அந்த 1000 ரூபா என்கிட்ட வேறு பேங்க் அக்கௌண்ட்டு மாற்றிடுவேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரி, நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 1000 ரூபா நான் வந்து பே பண்ணணும். அது நம்ம கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரி அப்ளிகேஷன் வச்சு நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிடலாம். யூபிஐ வழியாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு உங்களோட யூபிஐ செலக்ட் பண்ணிக்கோங்க, பேமெண்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பேமெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா 1000 ரூபா உங்களுக்கு சென்ட் ஆயிரும். ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் வீடியோ கேவைசி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட பேங்க் ஏஜென்ட் அவங்க வந்து கனெக்ட் ஆவாங்க. கனெக்ட் ஆகுனா அந்த இது செலக்ட் பண்ணிடுங்க எல்லாத்தையும். ப்ராசஸ் அக்ரிமெண்ட் சப்மிட் பண்ணிடுங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம க்யூவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா. இப்போ வந்து அளவு கொடுத்துருங்க இதுக்கெல்லாம், மைக்ரோஃபோனுக்கு, கேமராவுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஆக்சஸ் கொடுத்துருங்க. கொடுத்தோடனே ஏஜென்ட் வருவாங்க. க்யூ முடிஞ்சதுக்கப்புறம் வந்தோடனே அவங்க வந்து நேம் கேட்பாங்க, அப்புறம் உங்கள் அட்ரஸ் கேட்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்பாங்க. நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் நம்பர் அதாவது பேன் கார்டு, ஆதார் கார்டு, அப்புறம் வந்துட்டு உங்களோட ஒயிட் பேப்பரில் சிக்னேச்சர் போட சொல்லுவாங்க. சிக்னேச்சர் போட்டுருங்க. இது 3ஐயும் போட்டதுன்னா நீங்கள் அசையாமல் இருங்க, ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்வாங்க. அசையாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு. அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் முடிஞ்சு. ஸோ இப்போ உங்களோட ஜிமெயில் ஐடிக்கு உங்களோட அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அக்கௌண்ட்டு சிஆர்என் நம்பரு, அக்கௌண்ட் நம்பரு, அக்கௌண்ட் டைப் என்ன, அப்புறம் இது மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அது போக இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் ஆயிரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் கோட்டக் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அப்படியே லாகின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட கூகுள் பேயில் அப்படியே நீங்கள் வந்து லிங்க் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே லிங்க் ஆயிரும், அவ்வளோதான். ஓடிபி போட்டதுக்கப்புறம் லிங்க் ஆயிரும். ஸோ அது மூலமாக இந்த ஆப்பை வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.